ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேறு லெவலில் வந்துட்டு 2 வெற்றியோட ஆரம்பமாயிருக்கிற நம்மளுடைய எம்ஐயோட மிகப்பெரிய லெவலான படை. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய பேபி ஃப்ரான்ச்சைசஸ் இப்போ மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. எம்ஐ எமிரேட்ஸ் அதுக்கப்புறம் எம்ஐ கேப்டன் 2 பேருமே நேற்று பார்த்தீங்கன்னா வெற்றியோட அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எம்ஐ கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா நேற்று செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 172 ரன்ஸ் அடித்தாங்க. அதே எம்ஐ எமிரேட்ஸ் 187 ரன்ஸ் அடித்தாங்க. எம்ஐ எமிரேட்ஸில் டாம் பேண்டான் 74 ரன்ஸும் நிக்கோலஸ் பூரான் 29 பாலுக்கு 59 ரன் அடித்து மாஸ் காட்டினாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட அரை சதன் மூலியமா எம்ஐ எமிரேட்ஸ் 187 ரன்ஸ் அப்படிங்கறது அடிச்சாங்க. 188 ரன்ஸ் அடிச்சா களமிறங்கின டீம்ஸ்ல நம்மளுடைய பிராண்டன் கிங் வெஸ்ட் இண்டீஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 101 ரன் அடிச்சாரு. பட் அவரோட செஞ்சுரி கூட அவங்களுடைய சைடில் அவங்கள வெற்றி கூட்டு போல. என்னதான் பிராண்டன் கிங் செஞ்சுரி அடித்தாலும் கூட யாருமே பெரிய லெவலில் அவருக்கு சப்போர்ட் கொடுக்காதனால அவரால் அந்த ஒரு சேஸ் அப்படிங்கிற சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியல. மொத்தமாக 188 சேஸ் பண்ண நம்மளுடைய டீம்ஸில் வெறும் 161 ரன் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. 26 ரன் வித்தியாசத்தில் டீம் வின் பண்ணாங்க. டாம் பேண்டானுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா டாம் பேண்டான் பார்த்தீங்கன்னா 74 ரன்ஸு. மும்பை தான் என்னோட ஃபேவரட்டான ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரே பார்த்தீங்கன்னா மும்பைக்காக 50 அடித்ததும் ஒரு செமையான விஷயம். நெக்ஸ்ட் எம்ஐ கேப்டனை பொறுத்த வரைக்கும் ராசி வாண்டர்சன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் நேற்று வேறு லெவலில் பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சிருந்தாங்க. ராசி வாண்டர்சன் 43 ரன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 59 ரன்ஸு. அவங்களோட அருமையான பேட்டிங் ப்ளஸ் போர்ட்டேகர் கடைசியில் 29 ரன் அடித்ததோட 172 ரன்ஸ் அப்படிங்கிறத அடித்தாங்க எம்ஐ கேப்டன். அதே நேரம் பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பால் ராயல்ஸை 139 ரன்ஸ் தான் அடிக்க விட்டாங்க. ரபாடா, ரஷித் கான் 2 பேருமே ஈச் 2 விக்கெட். அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் லிண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணனாலும் பவுலிங்கில் 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. எம்ஐ எமிரேட்ஸ் 26 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. அதே நேரம் எம்ஐ கேப்டன் 33 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி ஒரே நாளில் 2 பேருமே வின் பண்ணி வேறு லெவலில் கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்து ஈஸியாக அந்த மேட்சஸ் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. எம்ஐ எமிரேட்ஸ், எம்ஐ கேப்டன் 2 பேருமே இந்த தடவை அவங்களோட எக்ஸ்பெக்டிவ் டோர்னமெண்ட்ஸில் ட்ராஃபி வின் பண்ணுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அல்லா கனாஃபர் எம்ஐ எமிரேட்ஸ் டீமுக்காக ஆடிட்டு இருக்கிறாரு. அல்லா கனாஃபர் பார்த்தீங்கன்னா நேற்று எம்ஐ எமிரேட்ஸ்க்காக டெபு விக்கெட் அப்படிங்கிறதையும் எடுத்து வேறு லெவலில் மாஸ் காட்டியிருந்தார். அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவர் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ஆட போகிறாரு. இதில் அவர் எடுக்கிற மிகப்பெரிய ப்ராக்டிஸ் தான் அங்கே அவருக்கு ஹெல்ப் பண்ணும். அல்லா கனாஃபரை கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ரேட் பண்ணியிருக்கிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கன்சிஸ்டண்ட்டாக இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாரா, இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்க போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய ரஞ்சி டிராஃபி டீமோட ப்ராக்டிஸில் ஈடுபட போகிற ரோஹித் சர்மா. இன்னைக்கு மும்பை ரஞ்சி டீம் பார்த்தீங்கன்னா வான்கடையில் ப்ராக்டிஸ் செஷன் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் செஷனில் மும்பையோட ரஞ்சி டிராஃபி டீம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் பேர் ஆகுறாரு அப்படிங்கிற அப்டேட் இப்போ அஃபிஷியலாக கிடச்சிருக்கு. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸாக மைண்டில் வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் மிகப்பெரிய லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணி நான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி அவர் சொன்னது தான். அந்த ஒரு விஷயத்துக்கு அவர் வெயிட் பண்ணாமல் இப்போ ரஞ்சி டீமோடையே பார்த்தீங்கன்னா அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இதனால் அவர் ரஞ்சி டிராஃபி டொமஸ்டிக்லாம் ஆடுவாரா அப்படிங்கிற விஷயம் பேஸ்ட் ஆன் ஷெட்யூல் தான் அந்த இடத்துல டிசைட் ஆகும். ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சோன்னா ஐபிஎல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. கவுண்டி விளாடணும் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நம்ம பார்க்கணும். இப்போ அவர் கவுண்டி சைடு போக போகிறதில்ல, நம்மளுடைய ரஞ்சி டீமோட சைடில் தான் இருக்க போகிறாரு. அதனால் ஷெட்யூலும் பெரிய லெவல் டிஸ்டர்ப் ஆகாது. நம்மளுடைய ரோஹித் சர்மாவும் ஈஸியாக அந்த இடத்துல ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ரஞ்சி ஆடி அவருடைய ஃபார்மையும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு வான்கடையில் நம்மளுடைய ரோஹித் சர்மா ப்ராக்டிஸில் அவைலபிளாக இருப்பார் ரஞ்சி டீம் மும்பையோட. அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த ப்ராக்டிஸில் என்ன நடந்தது அப்படிங்கிற அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ரோஹித் சர்மாவோட இந்த கெஸ்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.